இன்னைக்கு எங்கள் தோட்டத்தில் நிறைய வாழைக்கொலை விளைஞ்சு நிற்குது. அதை இன்னைக்கு வெட்டி சந்தைக்கு கொண்டு போய் விற்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம காரை எடுத்துட்டு விலைக்கு போக போகிறோம். எல்லா வாட்டியும் வாழைக்காயை ஆட்டோ டிம்போயில் தான் கொண்டு சந்தையில் கொண்டு போய் விற்போம். அதுக்கே வாடகை ஒரு 300 ரூபாய் ஆகும். நம்ம வீட்டில் தான் அம்பாசிடர் நிற்குது. டிக்கியில் ஒரு 20-25 கொலை நிற்கும். அப்புறம் பேக்கில் சீட்டை ரிமூவ் பண்ணிட்டா அதில் ஒரு 20-25 கொலை நிற்கும். மொத்தமாக ஒரு 50 கொலை சந்தைக்கு கொண்டு போயிடலாம். அதனால வாடகைக்கு வண்டி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனை வாழைக்குலை வெட்ட போகிறோன்னு இன்னும் தெரியல. அங்கே விலைக்கு போனால் அப்புறம் தான் தெரியும். ஓகே நண்பா, இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வாழைக்குலை வெட்டுறது, அப்புறம் அதை கொண்டு போய் சந்தையில் கொண்டு போய் விற்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். இப்போ நான் நம்ம வண்டியில் இருக்க பேக் சீட்டை ரிமூவ் பண்ண போகிறேன். அப்போ தான் அதிக கொலை வைக்க முடியும். இது கணேசன் கடிச்சு ஓட்டை போட்டு வச்சுட்டான் சீட்டெல்லாம் வேலை பார்த்து பக்காவை வச்சுருந்தோம். ஆனால் கொஞ்ச நாள் ஒதுக்கி விட்டுருந்ததுல இந்த வேலையை பார்த்துட்டு வண்டியில் இருக்க பேக் சீட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இனி தோட்டத்துக்கு போக போகிறோம். ஓகே நண்பா, நம்ம தோட்டத்துக்கு கிளம்பியாச்சு. இது வண்டி பவர் ஸ்டியரிங் இல்லை, பவர் பிரேக் இல்லை, எல்லாமே ஹெவி தான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஓட்ட. ஓகே நண்பா, வீடியோவை நான் தோட்டத்துக்கு போனதும் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இப்போ காரை கொண்டு தோட்டத்துக்கு வந்தாச்சு. இங்கே எத்தனை கொலை வெட்டி இருக்கு, எத்தனை கொலை இந்த காரில் வச்சு கொண்டு போகலாம், என்ன ஏதுன்னு எல்லாம் பார்ப்போம். எத்தனை கொலை இருக்குப்பா? 50 கொலை இருக்குமா? சரி சரி. இன்னும் நிறைய வெட்டணுமா? இது ஃபுல்லாக வெடிச்சிட்டுல? மழை பெய்கிற நேரம் கொலை வெட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் இப்படி தான், எல்லா காயும் வெடிச்சிடும். இந்த வாழை இலையெல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி தெங்குக்கு போட்டுட்டோன்னா அது ஒரு உரமாக போயிடும் மக்கி. இந்த வாழை தண்டை பார்த்தீங்கன்னா சென்னையில் எல்லாம் விற்பாங்க. இங்கேயும் நம்ம ஊரில் நாகர்கோயிலில் எல்லாம் விற்பாங்க. இங்கே நாங்கள் அதையும் சின்ன சின்னதாக வெட்டி தெங்குக்கு தான் போடுறோம். இதோட எல்லாம் கொஞ்சம் பெருசு அப்படிதானே கொலை? 14 இடம் பின்னாடி நின்னா. உள்ள கொஞ்சம் கூட தள்ளலாம் என்ன நீ? இந்த காரும் ஓடாமல் தான் ஒதுங்கி நிற்குது. விலைக்காவது யூஸ் பண்ணுவோம். அண்ணா அது கீழே விழுந்துருவோம். வெடிச்ச காயெல்லாம் இனியாண்டாமா இங்கேருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா மழை நேர நிறைய காய் வெடிச்சிருக்குது. அது நிற்காதப்பா. மேலேருந்து தாக்கிய நேரம் காய்க்கு டேமேஜ் ஆகுமா?
மேலே தண்டு இருக்கிற மாதிரி வச்சா பிரச்சனை இல்லை. நம்ம கட்டியது தானே, கொஞ்சம் ஓப்பனில் இருந்தாலும் பின்னாடி கட்டி வச்சிடலாம். இதுதான் அம்பாசிடரோட மகிமை. மேக்சிமம் வந்து எந்த வீட்லையும் அம்பாசிடர் இருந்ததுன்னா ஆட்டோ டிம்பை பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லா வாழைக்கொலையும் வண்டியில் ஏற்றியாச்சு. இனி சந்தைக்கு வண்டி கிளம்ப போகுது. அதாவது வயலில் நட்டாச்சுன்னா கொலைக்கு ரேட் வந்து ஒரு கிலோக்கு 2 ரூபா கம்மி பண்ணுவாங்க. கரையில் நட்டுறதுன்னா கிலோ 2 ரூபா அதிகமாக இருக்கும். கொலை வியாபாரி வந்து எங்கள் பெரியப்பா தான், அதனால பிரச்சனை இல்லை, ஏமாத்து வேலையெல்லாம் இருக்காது. கருங்கல் சந்தை. அடுக்கி வச்சிருக்கேன், இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வந்துருக்கு வண்டி. அங்கே அந்த பக்கம் திறக்கணுமா? இனி சூப்பராக அடுக்குனதுனால தான் ஒரு அம்பாசிடரில் இவ்வளோ கொலை கொண்டா முடிஞ்சு. பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. பணம் போச்சு வெடிச்சு காய் வெடிச்சு எத்தனை நாள் வந்தேன் கொஞ்சம் இப்ப கொஞ்சம் நோக்கம் குறைவு. ஆமா இல்ல நேத்தைக்கே கொடுத்துருப்பான் உனக்கிட்ட விலை கேட்க. இன்னைக்கு வந்து 2 சிம்போக்காரங்க வந்து கொலையை பார்த்துட்டு உடனே கேட்ட பிறகு நான் கொடுக்காத எனக்கு வந்த கொலையை வேண்டாம் சொல்லிட்டேன். எனக்கு வந்த கொலை உனக்குள்ள நீ பிறகு வந்து இங்கேயும் சொல்லிட்டு அங்கேயும் சொல்லிட்டு போறேன். நான் நடுத்தர சட்டம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல உள்ள சின்ன காயை வெட்டி எடுத்துருவாங்க. அப்புறம் அந்த தண்டு, சின்ன காய், வெடிச்ச காய் இதெல்லாம் வெட்டி எடுத்து மாத்திடுவாங்க. வாழை கொலையெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ வந்து வெயிட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. $31,500 33,500 சரியா வை 31 தான். அப்ப
பரவாயில்ல, இந்த தடவை போன தடவை வெயிட் உள்ளது. நல்ல வெயிட் 31 4 திரும்ப. அந்த சீட்டை காட்டுங்கப்பா. இப்போ கணக்கு முடிச்சாச்சு. எவ்வளோ மொத்தம் 11,000 இருக்கு. சரி அடுத்தது